இப்போது காமெடி பண்ணுறவங்கலாம் ஃபோன்லேயே வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரீல்ஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஷார்ட்ஸாக யூடியூப்லலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ எல்லாருமே அவங்கள தான் வந்து நடிக்க வைக்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஆகட்டும், ஹீரோவோட கூட இருக்கவங்களாகட்டும் எல்லாம் அதாங்க அவங்கள தான் நடிக்க வைக்கிறாங்கன்னா அவங்க பணம், அவங்க காசு, அவங்க கற்பனை, அவங்களுடைய செலவு எல்லாமே அவங்களுடைய இது. அதனால் அவங்க போட்டு தைரியமாக எடுக்கிறாங்க, போகுது. இவங்களால இவ்வளோ தான் போவோன்ற மாதிரி போகுது, அதையும் ஏற்றுக்கிறாங்க அவங்க. ஆனால் நான் நினைக்கிற மாதிரி ஏகமான தான் போகலையே, அந்த காலத்தில் படங்க போன மாதிரி போகலையே. இன்றைக்கி எந்த படத்தை ஒரு டைலாக் பேசுகிறாங்கன்னா கடைசி வரலாம் ஓட்டுறாங்கல்ல. ஏன் இந்த மாதிரி தரம் தர்றவங்களாம் ஏன் சேர்க்கல அவங்க? நான் உங்களை தான் கேட்குறேன். எதனால் அவங்கள யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அப்படி தான் யோசனை வரும். அவங்க கொடுக்குறாங்கப்பா அவங்களுக்கு, நமக்கு வரும்போது பார்த்துக்குவோம் அப்படின்னா. எப்போ வருது எப்போ பார்த்துக்கிறது? நாள் போய்க்கினே கிடக்குது. ஜனங்களுடைய மோட்டிவெல்லாம் மாறிக்கினே இருக்குது இல்லை. யார்தான் ஒரே நிலையா இல்லையே. என்னுடைய ஸ்தானத்தில் வந்து பார்த்தாங்கன்னா என்னுடைய ஸ்தானத்துலேயே பார்த்துன்னுக்குறாங்க. அதை கொஞ்சம் விலைக்கு அடி பார்க்கட்டும். இவரை கொடுத்தாக்கா ஏன் போவாது படம் அப்படின்னு பார்க்க மாட்டேன்றாங்களா? டேரக்டர்கள் இந்த டேரக்டரோட படத்தில் வந்து எனக்கு நல்ல ரோல் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஓகே இவருன்னா நான் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக போய் பேச முடியும் என்னால். நல்ல சுந்தர் சிலாம் நல்ல ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழகுவார், நல்லா இருப்பார். எனக்கு யாராவது வந்து தடை போட்டுட்டாங்கன்னா அவர் மூஞ்சை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் எனக்கு முட்டுக்கட்டை வச்சிட்டாங்கன்ட்டுன்னு. நான் கண்டுக்க மாட்டேன், சாதாரணமாக அவர்கிட்ட பேசினுப்பேன். மனுஷனை தெரியும்ல, அப்படி உக்காந்திக்காரு, இப்படியே பார்த்துன்னுப்பார். ஏன் இவர் இந்த மாதிரி பண்ணாங்க? அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து வேணாம், அவன் இருந்தாக்கா மனோ இருந்தாக்கா என்ன மனோவர் தான் அதிகம் பார்ப்பாங்க, நம்மளை லைக் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு நினைக்கிற நினைப்பு இருக்கும். அதெல்லாம் அவங்க கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறையா தெரிஞ்சிருக்கு எனக்கு. தெரிஞ்சு கண்டுக்க மாட்டேன். அது இப்போ சாதாரண. எனக்கு இது இல்லைன்னா இன்னொன்று கிடைக்குது, இன்னொன்று காசு வாங்கிட்டு போகிறேன்.